உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவரை காவி உடையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மொழி தினத்தையொட்டி பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து செய்தி தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து சமூக வலைதளத்தில் வாழ்த்து செய்தி பதிவிட்டிருந்தார். காவி உடையில் திருவள்ளுவர் இருந்தவாறு தாய்மொழி தின வாழ்த்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமியின் பதிவுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த வாழ்த்து செய்தியை சமூக வலைதளத்திலிருந்து அவர் நீக்கியுள்ளார். உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவரை காவி உடையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மொழி தினத்தையொட்டி பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து செய்தி தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து சமூக வலைதளத்தில் வாழ்த்து செய்தி பதிவிட்டிருந்தார். காவி உடையில் திருவள்ளுவர் இருந்தவாறு தாய்மொழி தின வாழ்த்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமியின் பதிவுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த வாழ்த்து செய்தியை சமூக வலைதளத்திலிருந்து அவர் நீக்கியுள்ளார். உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவரை காவி உடையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மொழி தினத்தையொட்டி பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து செய்தி தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து சமூக வலைதளத்தில் வாழ்த்து செய்தி பதிவிட்டிருந்தார். காவி உடையில் திருவள்ளுவர் இருந்தவாறு தாய்மொழி தின வாழ்த்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமியின் பதிவுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த வாழ்த்து செய்தியை சமூக வலைதளத்திலிருந்து அவர் நீக்கியுள்ளார்.